வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026க்குண்டான புதிய நியமனத்தோடைய அறிவிப்பு எப்பொழுது வரும், இதை பற்றியும் போக்குவரத்து கழகத்தில் நடந்து முடிந்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு பணி நியமனத்திற்கு அழைக்கப்பெற்று ட்ரைனிங்கில் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கும் எப்பொழுது அடுத்த கட்ட நிகழ்வு நடக்கும். ஸோ ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில சான்றிதழ் ப்ராப்பராக இல்லை, சில மாவட்டங்களில் அவங்க கொண்டு வந்த அவங்க வெரிஃபை பண்ண சான்றிதழ்களை குளறுபடி இருக்குது அப்படின்ட்டு சில மாவட்டங்களில் சிலரை நீக்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா செகண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு விரைவில் வெளியிட போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, எங்களுக்கு எப்பொழுது இந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மட்டும்தாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அனுப்ப இருக்கிறதாக சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ போஸ்டல் மூலமாக மட்டுமே உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி வர இருக்குது. ஸோ 800க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டரை அனுப்ப இருக்கிறதாக தகவல்கள் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு 800க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வர இருக்குது. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள், நல்ல ஸ்கோரிங், நல்ல முறையில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்று நல்ல முறையில் செய்முறை தேர்வு எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரலை. சிலருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போயிருக்கு, அவங்கள விட மார்க்கு கம்மியானவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிட்டுருக்கு. இப்படி எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன், செய்முறை தேர்வில் நான் அவங்ககிட்ட சிறந்த பாராட்டுகளை பெற்றேன், ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர், செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெயிட் பண்ணியிருக்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு இந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வந்துவிடும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இப்போ 2026 இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லும் அப்படின்றது தான். 2026 நோட்டிஃபிகேஷன் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. இதை பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சென்ற ஆண்டே போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அஃபீஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எப்படி இருந்தாலும் 20,000 காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது மக்களே. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. ஸோ ரெடியாக வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடப்படலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.